சிறை 19. அவன் மேஸ்திரி தான் பிளாக்கில் கூப்பிட்டு வந்து அவனை வச்சுருக்கான். வச்சதுக்கப்புறம், "டேய் நீங்கள் எத்தனை பேர்டா கேஸுக்காரங்க? உன் கேஸுக்காரங்கன்னா எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "அண்ணே என் கேஸில் 6 பேருண்ணே, 5 பேர் அங்கே இருக்காங்கண்ணே அந்த பிளாக்கில். நம்மளை தான் வேறு பிளாக்கில் மாற்றிருந்தாங்க. அவங்க கொடுக்குற டார்ச்சர்னால தானே இப்போ கிளம்பி இங்கே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேனே, நானும் அங்கே தான் இருந்திருப்பேன். இவங்க எங்கண்ணே இருக்கிறத பூரா பிடிங்கி தின்றுப்புடுறாங்க. அப்படி இருக்காங்களாண்ணே, நான் என்னண்ணே செய்ய? அதனால தானே நான் வாட்டர்கிட்ட சொன்னனால இங்கே தான் அனுப்பி விட்டார் வாட்ரு." "அப்படியாடா, சரி சரி நீ இரு. என்ன கேஸு உனக்கு?" "எனக்கு கொலை கேஸுண்ணே. 3 மாதத்தில் பெயில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. என் பொண்டாட்டி வந்து சொன்னானே, பெயில் ஆர்டர் ஆயிடுச்சு, ஜாமீன்தார் நிப்பாட்ட போகிறோம்னு. அதனால தானே என்னன்னு தெரியாமல் போய் மனுக்கு போயிட்டு இப்போ தானே வந்தேன்" அப்படின்னுவான். உடனே அவன் சொல்லுவான், "டேய் ஒன்றும் நினைக்காதடா, ஜெயிலுன்னு இருந்தால் பெயிலுன்னு ஒன்று வரும். பெயில் இல்லாமல் ஜெயிலே கிடையாதுடா. வெளியே போயிடலாம். ஒழுக்கமாக இருந்து ஜெயிலை கழிச்சிட்டு வெளியே போக பாரு. பாவம் கொஞ்சம் வயசில் கல்யாணம் முடிச்சு ஓம் பொண்டாட்டியை மனு கேட்டுக்கு அலைய விட்டுக்கிறியாடா. இப்படி மனு கேட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு அலைஞ்சா என்ன ஆகும்? நாளைக்கு வெறுத்து போய் உன்னை விட்டுட்டு போயிடுவாடா உன் பொண்டாட்டி. ஒழுக்கமாக பொண்டாட்டி பேச்சை கேட்டு